வணக்கம் நண்பர்களே, இது யாழு சன்பிளாக். இன்றைய பதிவில் நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஆஞ்சநேயருடைய வழிபாடு என்பது இந்து மதத்தில், குறிப்பாக ராமாயணத்தில் குறிப்பிடப்படும் அனுமானின் வழிபாட்டை குறிக்கிறது. அனுமானை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? உடல் மற்றும் மன வலிமை, நல்ல அறிவு, சாந்தம், வெற்றி போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாட்டினுடைய சிறப்புகள்: அனுமன் பிறந்த நாளான மார்கழி அமாவாசை அன்று சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. அன்றைய தினம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. ஆஞ்சநேயரை வழிபடுவதால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. நாம் ஆஞ்சநேயரை எப்படி வணங்க வேண்டும்? இந்த உலகத்தில் இன்றளவும் நாம் நினைத்தவுடன் நமக்காக ஓடி வந்து நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழ்பவர்தான் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை பலவிதமான வேண்டுதலுக்காக பல விதங்களில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நினைத்தது நடக்கவும், கேட்டது கிடைக்கவும், இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெறவும் 48 நாட்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் முறை பற்றிதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நன்றாக வசதியாக இருந்தவர்கள் தேவையில்லாத பழக்க வழக்கத்தினாலும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டதாலும் தங்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்து வாழ வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த சூழ்நிலையை சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவக்கூடிய தெய்வமாக திகழ்பவர்தான் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை முழு மனதோடு நம்பி இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது அவரின் அருளால் நாம் என்ன நினைத்தோமோ, அந்த வழிபாட்டை செய்கிறோமோ, அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வழிபாட்டை ஆஞ்சநேயரின் நட்சத்திரமான மூல நட்சத்திர நாளில் செய்ய தொடங்குவது என்பது மிகவும் சிறப்பு. இதற்கு நாம் ஆஞ்சநேயரின் படத்தை என்பது கண்டிப்பாக வேண்டும். வீட்டினுடைய பூஜை அறையில் ஆஞ்சநேயரின் படத்தை வைத்து அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழத்தை ஆஞ்சநேயருக்கு முன்பாக வைத்து கொள்ள வேண்டும். பிறகு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயரின் பின்வரும் இந்த 2 மந்திரங்களை முழு மனதோடு கூற வேண்டும். மந்திரம்: ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபாலாய ஸ்வாஹ. தினமும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழத்தை மாற்ற வேண்டும். வழிபாட்டை செய்து முடித்த பிறகு அந்த பிரசாதத்தை நாம் உண்ண வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை லட்டை ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும். இந்த மந்திரத்தை 48 முறை கூற வேண்டும். 48 முறை கூறி முடித்த பிறகு அடுத்ததாக ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்னும் மந்திரத்தை 12 முறை கூற வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 48 நாட்கள் முதல் கூறிய மந்திரத்தை 48 நாள் முடியும் வரை இரண்டாவது கூறிய மந்திரத்தை 12 முறையும் கூற வேண்டும். தினமும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். லட்டுவையும் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். இந்த முறையில் நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வந்தோம் என்றால் நாம் என்ன நினைத்தோமோ அந்த வேண்டுதல் 48 நாட்கள் நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக நிறைவேறும். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடியவர் ஆஞ்சநேயர். அவரை முழு மனதோடு இந்த முறையில் தொடர்ச்சியாக 48 நாட்கள் வழிபாடு செய்து வந்தால் அவர்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும், கேட்டது கேட்டபடி கிடைக்கும். உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.